தமிழன் என்று சொல்லடா தலைந்து நிலடா இல்லை இரண்டு இசையும் இல்லாதவர்களுக்கு எங்க கேப்டன் வழியில் நாங்களும் செல்வோம். என்றைக்குமே எங்க தலைவர் எங்களை விட்டு பிரிந்தார் என்று நினைக்கவில்லை. தலைவர் அனைத்து மக்களின் ஏழைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இதயங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இறந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் ஈன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரர் எங்கள் தலைவர். ஒரு 35 வருஷம் கட்டுமா இன்னமும் நான் தலைவர் பட்பாடில் தான் இருக்கிறேன். அவர் இல்லாத குறையா இருக்கு. ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே வேதனை அளிக்குது. அனைத்து மதமும் சமம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு வாழ்ந்திருந்தவர். எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் ரீதியில் வாழ்ந்தவர். விளையப்பத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு, போயிருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷனே இந்த பூமியில தங்க விடியல கடவுள் அப்படிங்கிற மன வருத்தம் எங்களுக்கு ரொம்ப இருக்கு. அவரு எங்களை விட்டு நாங்க பிரிந்ததா நாங்க யாருமே நினைச்சதில்ல. எங்களோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. சுயநலம் மிக்கவர்கள் மத்தியில் பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் தலைவர் அவர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திலேயே ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தான். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம அரியலூர் மாவட்டத்தில் விஜயகாந்த் மேலே தீவிர பற்றோட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அவங்க இறந்து 1 வருட காலம் ஆயிடுச்சு. அவங்களுடைய மறைவு எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்கலாம் வாங்க. என்றைக்குமே எங்கள் தலைவர் எங்களை விட்டு பிரிந்தார் என்று நினைக்கவில்லை. தலைவர் அனைத்து மக்களின் ஏழைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இதயங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரர் எங்கள் தலைவர், ஒப்பற்ற தலைவர். அவர் அனைத்து மதமும் சமம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு வாழ்ந்திருந்தவர். எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் ரீதியில் வாழ்ந்தவர். ஏற்றத்தாழ்வெல்லாம் பசித்தவனுக்கு சோறு போடணுங்கிற ஒரே கொள்கை அவருக்கு. அவர் தலைவர் மறைந்தாலும் இன்று வரை இன்றோடு 1 வருட காலம் ஆகிவிட்டது. ஒரு தினம் கூட தவறாமல் தினமும் ஆயிரக்கணக்கானோர் மக்களுக்கு உணவருந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆலயத்தில் தெய்வமாக வழிபட்டு அன்னதானம் எங்களது அன்னியார் அவர்கள் இன்றளவும் ஒரு நாள் கூட தவறாமல் அன்னதானம் வழங்கி கொண்ட உலகத்திலேயே ஒரே தலைவர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான். அது அவர் வழியில் நின்று நாங்களும் அதை கடைபிடித்து கொண்டு ஓராண்டு காலமாக எல்லா பகுதிகளிலும் எங்கள் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் என்னென்ன உதவிகள் செய்யுமோ மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் எங்களோட தலைவருடைய நினைவஞ்சலிக்காக நாங்கள் அனைவரும் அங்கே செல்ல இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு அனைவரும் சொல்லிடுறாங்க, காலம் கடந்து இன்னைக்கு எல்லா மக்களும் உணர்ந்திருக்காங்க. எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் ரீதியே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்றுதான் என்ற ரீதியில் இன்னைக்கு மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. சுயநலம் மிக்கவர்கள் மத்தியில் பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம், நன்றி. கேப்டன் விஜயகாந்த் இறந்து 1 வருஷமாக ஆகிவிட்டது. அவர் இறந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அவர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அவர் இல்லாத குறையா இருக்குது. ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே வேதனை அளிக்குது. நான் இப்போக்கே ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து ரசிகராக இருந்தேன். தலைவர் கட்சி ஆரம்பித்தார், திரும்பி கட்சியாக இருந்தேன். சரி, எனக்கு விவரம் இன்றைக்கி 45 வயசு ஆகுது. சுமாராக ஒரு 35 வருஷம் கட்டுமா இன்னமும் நான் தலைவர் பட்பாடில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் தலைவர் மறைஞ்சும் இன்னும் அந்த துக்கத்தை எங்களால் தாங்க முடியல. இன்னமும் முதல் ஆண்டு குரு பூஜை வருது. இன்னமும் தலைவருக்காக நாங்கள் இன்னமும் ரொம்ப மன கவலையோடு தான் இருக்கிறோம். ஏன்னா இன்னமும் தாங்க முடியல. பொதுவாக கேப்டன் இறப்பு எங்களால் தாங்க முடியல. நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில். இன்னமும் தலைவர் பற்று நம்மளுக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான். கேப்டன் விஜயகாந்த் கிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன? பிடிச்ச விஷயம்னா எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு, போயிருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷனே இந்த பூமியில தங்க விடியல கடவுள் அப்படிங்கிற மன வருத்தம் எங்களுக்கு ரொம்ப இருக்கு. தமிழன் என்று சொல்லடா தலைந்து நிலடா இல்லை இரண்டு இசையும் இல்லாதவர்களுக்கு எங்க கேப்டன் வழியில் நாங்களும் செல்வோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டனை பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளைலேருந்து கேப்டன் படத்தை பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு கேப்டனை பிடிக்கும். அப்புறம் தான் தெரியும், ஓ இவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரா, கேப்டன் இவர் நல்லது செய்கிறாருன்னு ஒருத்தரையும் பார்க்கும்போது சொல்லும் போது தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை போல் இருக்கிறது அரசியல்வாதி இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் இல்லை. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் தான். எல்லாரும் பசியாருன்னு நினைப்பார். அது ஒன்று தான் அவரோட குணம். ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளைந்து அவர் படத்தை பார்த்தா ஒரு ஃபைட்டு அது இதுன்னு பார்த்து தான் பிடிக்கும். அப்புறம் பார்த்தா தான் உலகமே அவர் இவ்வளவு செஞ்சுருக்காங்கிறது உலகத்துக்கே இப்போ தான் தெரியுது. எங்களுக்கே நான் இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருக்கோம், சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ தான் எனக்கே தெரியுது, ஓ அவர் தலைவர் இவ்வளோதெல்லாம் செஞ்சுருக்காரா, நல்லது எவ்வளோ இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அன்னதானம் மட்டும் 1000 பேருக்கு செஞ்சம்பாங்க. ஆனால் தலைவர் 1000 பேருக்கு செய்வார், லட்சக்கணக்கான பேர் செய்வார். ஆனால் வெளியில் தெரியாது. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப குணம் தான்.
அதான் சொல்லுவாங்க, கடவுள் போல பார்த்துட்டு இருக்கணும். கருப்பு எம்ஜிஆருங்கிறது வந்து கடைசியில் பார்த்தா தலைவருக்கு மட்டும்தான். அவர் உண்மையிலே சொக்கத்தங்க தான். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய என்ன சில டைமில் கோவம் வரும்னா எல்லாருக்குமே வந்து தப்பு அநியாயம் நடந்தால் கோவம் வரும். அது ஒன்று தான் எனக்கு தலைவர்கிட்ட அதிகம் பார்த்ததை தவிர மற்றபடி அவரோட குணம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சரி, எங்கள் அப்பா தான் கேப்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் பழக்கப்பட்ட வரைக்கும் மற்ற கட்சிக்காரங்களும் என்கிட்ட சொல்ல அவரோட குணம் ரொம்ப பிடிக்குங்க, கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அவர் கட்சி ஓட்டு போடுறாங்க உள்ள அவரோட குணம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டனை தான். அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பேர் எங்களை கூப்பிட்டாலும் போனால் நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் கேப்டன் தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது கேப்டனை மட்டும்தான். என்ன அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன ஒரு வாட்டியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அவருக்கு. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டம். இப்போ சொல்கிறாங்க மக்கள் அதை செஞ்சா கேப்டன் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை முன்னாடியே ஒரு டைம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா தானே தெரியும். நல்லவங்க கெட்டவங்கிறது வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு தெரியும். இப்போ சொல்கிறாங்க போனதுக்கப்புறம் ஓட்ட போட்டிருக்கலாம், ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டியாவது அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காரோன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ரொம்ப எங்கள் சைடு ஃபுல்லாகவே அந்த வாய்ப்பு தான் இல்லை. நீ இதுக்கு மேலேயாவது அந்நியாருக்கும் சரி, பிரபாகரனாக இருக்காலும் சரி, அவங்களுக்காவது அந்த வாய்ப்பை கொடுக்கணுன்ட்டு நான் ரொம்ப பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர் மூச்சு கேப்டன் தான். இப்போ இந்த ஓராண்டு காலம் தலைவரோட மறைவுக்கு பிறகு நாங்கள் தலைவரை வந்து மறைந்துட்டான்னு நினைக்கவே இல்லை. எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்றுடன் ஒரு வருடம் நிறைவேறுகிறது. அவர் எங்களை விட்டு நாங்கள் பிரிந்ததாக நாங்கள் யாருமே நினச்சதில்லை. எங்களோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்களுடைய இதயத்திலும் புரட்சி கலைஞர் அவர் வந்து தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தெய்வமாக இருந்து எங்களிடத்துல இருந்து அவர் அருள் கொடுத்து அவருடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். தலைவர் அவர்கள் வந்து மறைந்த பிறகும் எங்களால் வந்து தலைவரை வந்து மறக்க முடியல. ஆனால் மறக்க முடியினாலும் அவரை வந்து நாங்கள் வந்து தெய்வமாக நினச்சி தினந்தோறும் வணங்கிட்டு இருக்கோம். அவருடைய விட்ட பணிகளை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அந்நியாருடைய வழிகாட்டுதலும்படி இந்த ஒரு ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையில் பணியாற்றிட்டு இருக்கோம். நாளை தினம் சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் உள்ள எங்களுடைய கேப்டன் ஆலயத்தில் சென்று அரியலூர் மாவட்டத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் செல்ல இருக்கின்றோம். அங்கே அமைதியான முறையில் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பாக பேரணி நடத்த இருக்கின்றோம். நாளைக்கு சுமார் ஒரு 9 மணிக்கு எங்களுடைய மாவட்டத்தை சார்பில் மறைந்த இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் நினைவு இடத்துல மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கின்றோம். அதே போல் அன்னதானமும் வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு தினந்தோறும் பார்த்திங்கன்னா மக்கள் அவரை போய் இன்றைக்கி அவருடைய ஆலயத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வேண்டிக்கிறாங்க. அதை தலைவர் வந்து தெய்வமாக இருந்து நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருமே அவருக்கு வேண்டிக்கிறத வந்து தலைவர் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு. எப்படி அவர் உயிரோடு இருக்கும்போது ஏண்டதை சிவம் எல்லாருக்கும் செஞ்சாரோ, மறைந்த பிறகும் ஆர்வத்திலையோ தலைவர் வந்து அவளுக்கு அருள்வாக்கு கொடுத்து அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்காரு. இன்றைக்கி தலைவர் வந்து நாங்கள் வந்து தினந்தோறும் பார்க்கின்ற போது இன்றைக்கி நாங்கள்லாம் போய் தலைவர்கிட்ட நாங்கள் நினச்சதை வேண்டிக்கிறோம், அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதே போல் தான் நம்ம இந்து மதம் மட்டும் கிடையாது, அவங்க கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் போய் தலைவர்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. அதே முஸ்லீம் மதமாக இருந்தாலும் போய் வேண்டிக்கிறாங்க. எல்லா மதமும் ஒரே மதமாக தலைவர் நினச்சி எல்லாத்துலேயும் பழகிட்டு இருந்தார். அதை இன்றைக்கி தலைவர் ஒரு ஆண்டு காலத்தில் நிறைவேற்றிட்டு இருக்கார். அதை எல்லா மனசுலையும் இந்த தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவர்னால் இன்னைக்கு கேப்டன் தான். அனைத்து கட்சி தலைவருமே இன்றைக்கி தலைவரை வந்து தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வணங்கிட்டு இருக்காங்க. நாளை தினமும் அனைத்து கட்சி தலைவர்கள் வந்து தலைவர் இடத்துல மரியாதை செலுத்த இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டி தொட்டி எல்லாம் சென்று தலைவருக்கு நாளைக்கு மரியாதை செலுத்த இருக்கின்றோம். இறந்த ஒரு 2 நாளைக்கு வந்து இழந்துட்டோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இப்படி ஒரு தலைவர் யாருக்குமே அமைய மாட்டாங்க. தலைவர்ன்றதை தாண்டி தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல மனிதராக இருந்தார். அப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து இழந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த 2 நாளைக்கு அப்புறம் எங்கள் மனசு தேர்த்திக்க நினைச்ச டைமில் தான் அந்நியார் வந்து அவங்களோட இடத்த வந்து இவங்க ஃபில் பண்ணாங்க. அப்புறம் காலப்போக்கில் நாள் ஆக ஆக ஒவ்வொரு நாளும் அவரை வந்து எல்லாரும் தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டுமே மனிதரை வந்து தெய்வமாக பார்த்த இடத்துல பொதுமக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு காலம் ஆயிடுச்சு. இது நாள் வரைக்குமே வந்து அங்கே கூட்டம் குறையல. வேறு எந்த ஒரு தலைவருக்கும் அமையாத ஒரு அமைப்பு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது. அவர் வந்து இதுக்கு மேலே வந்து மனிதரெல்லாம் தாண்டி தெய்வம் ஆயிட்டார். இருந்த வரைக்கும் போன வருஷம் டிசம்பர் 28 வரைக்கும் நல்ல மனிதராகவும்
அனைவரும் காக்கிற மனிதராகவும் வாழ்ந்து வந்தார். அந்த 28 இறந்ததுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் இன்னமும் எத்தனை வருட காலம் ஆனாலும் அவர் வந்து அனைவருக்கும் தெய்வமாக இருந்து ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையுமே வந்து ஆசீர்வதிப்பார்னா எல்லா ஆசீர்வதிப்பார். முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எல்லா மதத்தாருமே வந்து வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் கூட வந்து தலைவர்கிட்ட போட்டு வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க, அதை நிறைவேறிச்சுன்னு சொல்லி திருப்பி அவங்களே வந்து அந்த கேப்டனோட ஆலயத்தில் வந்து சாப்பாடு போடுறதையோ, நீங்கள் அவங்க ஒரு சில உதவிகள் செய்கிறதையோ வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லா இடத்துலையும். இதில் இதுக்கு மேலே நாங்கள் சொல்லி எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்களை விட்டு தள்ளி போனாலும் இங்கே பக்கத்தில் இருந்து எங்களுக்கு செய்கிற நல்லது எல்லாமே இப்போ மேலே இருந்து தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே செய்கிறாரு. எப்போவுமே அவர் எல்லாத்துக்கும் செஞ்சே பழக்கப்பட்டவர் தான். இங்கேருந்து கொஞ்சம் பேரை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதெல்லாம் தாண்டி இப்போ மேலே இருந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து மக்களுக்குமே தெய்வமாயிட்டார். தெய்வமாக இருந்து ஒருத்தருக்கு கூட எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் அங்கேருந்து எல்லாத்தையுமே நல்ல விதமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. நல்ல விதமாக இதுக்கு மேலே எல்லாருமே இருப்போம். அங்கே போயிட்டு அவரை தரிசிக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே நல்லது தான் நடக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். அவரோட ஆலயத்தை உள்ளே போனாலே உங்களுக்கு கோயில் மாதிரியான ஒரு எஃபெக்டே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சமாதி அப்படின்ற வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு இடமே இருக்காது. நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கே அது தோணும். அவரோட வைப்ரேஷன் எல்லாமே அந்தளவுக்கு இருக்குது. உண்மையாலுமே அவர் சாமி ஆகிட்டார். இதுக்கு மேலே எல்லாருக்கும் அவர் வந்து தெய்வம் தான். இப்போ நாளைக்கு வந்து 1ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுது. அதுக்கு நாங்கள் அரியலூர் மாவட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் என்னோடய குரூப்போடையே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போகிறோம். இது இல்லாமல் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் போகிறாங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 40 பேர் கிளம்பி போகிறோம். போயிட்டு நாளைக்கு அவரை தரிசனம் செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு வந்துடுவோம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்பாங்க. இனிமே கேப்டன் தொண்டர்கள் போல் யார் என்று ஊர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இதுக்கு மேலே வழி நடத்துவோம். அதில் கட்சியை வந்து மேலேருந்து அவங்க வழி நடத்துவாங்க, கீழே இருந்து நாங்கள் வழி நடத்துவோம். அனைவருக்கும் அனைவும் இது கிடைக்கும் வரை நாங்கள் இன்னமும் போராடி கொண்டு தான் இருப்போம். ஒரு காலத்திலும் இது ஓயாது. அவருக்கு பிடிச்ச விஷயம்னா எது உங்களுக்கு? பிடிச்ச விஷயம்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டால் தாங்க மாட்டார். உடனே அவங்கள தேடி போய் உதவி பண்ணணும்னு நினச்சிருவார். இப்போ இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ கொலை நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வந்து இருந்து அவர் பார்த்துருந்தாருன்னா ஒரு நிமிஷம் கூட வீட்டில் உட்காந்துருக்க மாட்டார். டிவியை பார்த்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்க மாட்டார். ஏஞ்சி உடனே ஸ்பாட்டுக்கு போயிருந்திருப்பார். அங்கேருந்து என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சியாளர்களை பற்றி அவர் பேசுவார். சும்மா உட்காந்து வீட்லேயே உட்காந்துட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஆட்சி கண்டுக்கலன்னு பேசுகிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஸ்பாட்டுக்கு போய் அவங்களுக்கான உதவியை செஞ்சுட்டு தான் அடுத்தபடியாகவே அவர் வந்து பேசவே ஆரம்பிப்பார். இப்போ உள்ள தலைவர்கள் மாதிரிலாம் கிடையாது. இப்போ அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனைவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு நல்ல தலைவரை இழந்தாச்சு தமிழ்நாட்டில். அவர் வந்து இருந்திருந்தார் அப்படின்னா எதிர்த்து கேட்டுருந்துருப்பார். மக்கள் யாரும் போய் போராடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவரோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதலை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்தளவுக்கு அங்கே வைப்ரேஷன் இருக்குது.